டெல்லி சென்றிருக்கக்கூடிய தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தற்போது இந்த மழை வெள்ளம் தொடர்பாக காணொலி காட்சி மூலமாக ஆலோசனைகளை மேற்கொண்டு வருகின்றார் அப்படிங்கிறத பார்க்கின்றோம். டெல்லியிலிருந்து நம்முடைய செய்தியாளர் ரமேஷ் கூடுதல் விவரங்களோடு இணைகின்றார். ரமேஷ், ஓவர் டு யூ. கூடுதல் விவரங்கள். டெல்லி சென்றுள்ள முதலமைச்சர் மு க ஸ்டாலின் 4 மாவட்ட ஆட்சியர்களோடு தென் மாவட்டங்களில் பெய்து வரக்கூடிய கனமழை தொடர்பாக ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். குறிப்பாக தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தென்காசி ஆகிய 4 மாவட்டத்தின் ஆட்சியர்கள், அதே போல தலைமைச் செயலாளர் டிஜிபி சங்கர் ஜிவால், முதலமைச்சரின் தனி செயலாளர் முருகானந்தம், உள்துறை செயலாளர் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் உள்ளிட்டோரும் இந்த ஆலோசனையில் பங்கேற்றிருக்கிறார்கள். குறிப்பாக தென் மாவட்டங்கள்ல அதி கனமழை பெய்து வரக்கூடிய சூழல்ல மக்களுடைய இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு மாவட்டத்திலேயுமே ஆட்சியர்கள், அமைச்சர்கள் களத்துல இருந்து மீட்பு பணிகளை கவனித்து வரக்கூடிய சூழல்ல தற்போதைய சூழல் என்ன என்பது குறித்து டெல்லியில் இருந்தவாறு காணொலி மூலம் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். குறிப்பாக நாளைய தினமும் கனமழை இருக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை கொடுத்திருப்பதால் அதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் என்னென்ன எடுக்கப்பட்டுள்ளது, தற்போதைய நிலவரம் என்ன என்பதை முதலமைச்சர் காணொலி மூலம் ஆலோசித்து வருகிறார். ரமேஷ், இந்த ஆலோசனைக்கு பிறகு ஏதாவது மக்களுக்கான அல்லது நிர்வாக ரீதியான புதிய அறிவிப்புகள் ஏதாவது வரும்னு எதிர்பார்க்கலாமா? தற்போதைய சூழல்ல ஒரு ஆலோசனை என்பதுதான் காணொலி மூலம் நடந்திருக்கிறது. ஏற்கனவே பொதுமக்கள் முகாமில் தங்க வைக்கப்பட்டது, அதே போல முன்னெச்சரிக்கை நடவடிக்கை தொடர்பாக முதலமைச்சர் அவ்வப்போது அதிகாரிகளையும் ஆட்சியர்களையும் தொடர்பு கொண்டு ஆலோசித்து வருகிறார். இந்த ஆலோசனையை பொறுத்த வரைக்கும் மிக மிக முக்கியமான ஒரு ஆலோசனையாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் தலைமைச் செயலாளர், உள்துறை செயலாளர், களத்தில் இருக்கக்கூடிய ஆட்சியர்கள், அமைச்சர்கள் எல்லாம் பங்கேற்றிருக்கிறதுனால தற்போதைய நிலவரத்தை முதல்வர் முழுவதுமாக உள்வாங்கி அதற்கு பிறகு அதிகாரிகளுக்கு முக்கியமான அறிவுறுத்தலை வழங்க இருக்கிறார். அதன்படி பார்க்கும்போது இந்த ஆலோசனைக்கு பிறகு ஒரு முக்கியமான உத்தரவோ அல்லது முடிவோ வரலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இதுல இப்போ கூடுதல் பணியாளர்களை இப்போ கொண்டு போவதற்கோ அது மாதிரி ஏதாவது திட்டங்கள் இருக்கிறது? இப்ப சென்னையில வெள்ளம் வந்த போது மற்ற மாவட்டங்கள்ல இருந்து இங்க பணியாளர்கள் வரவழைக்கப்பட்டார்கள், அது மாதிரியான திட்டங்கள் இருக்கிறதா ரமேஷ்? அதற்கான ஒரு ஆலோசனையும் இதுல இருப்பதாகவே அதிகாரிகள் தரப்புல தெரிவிக்கப்படுகிறது. ஏனென்றால் தற்போதைய சூழல்ல அங்க நிலவரம் என்ன என்பதை முதலமைச்சர் கேட்டிருந்து வருகிறார். சென்னையில கனமழை பெய்த போது பல்வேறு மாவட்டங்கள்ல இருந்து பணியாளர்கள் எல்லாம் வரவழைக்கப்பட்டிருந்தாங்க. இப்போ அங்க இருக்கக்கூடிய சூழல் என்ன என்பதை முதலமைச்சர் விரிவாக கேட்டிருந்ததற்கு பிறகு தேவையான பணியாளர்கள் வேண்டுமா, முகாம்கள்ல தங்க வைக்க மக்களுக்கு போதுமான உணவுகள் விநியோகம் செய்யப்படுகிறதா, கூடுதலாக உணவுகள் ஏதேனும் தேவைப்படுகிறதா என்பதையெல்லாம் ஒரு விரிவான ஆலோசனை என்பதுதான் இப்போது நடைபெற்று வருகிறது. இந்த ஆலோசனைக்கு பிறகு அரசு சார்பில் ஒரு முக்கியமான அறிக்கை ஒன்றும் வெளியாக இருக்கிறது. அந்த அறிக்கையில் நமக்கு என்னென்ன விஷயங்கள் அடுத்தபடியாக அரசு மேற்கொள்ள இருக்கிறது என்பதெல்லாம் தெரிய வரும். ஏனென்றால் வரலாறு காணாத மழை என்பதால் தென் மாவட்டம் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழல்ல அடுத்தடுத்த அரசு நடவடிக்கை என்பதும் எதிர்பார்ப்பு ஏற்படுத்தக்கூடிய சூழல்ல முதலமைச்சரின் ஆலோசனை என்பதும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. நன்றி ரமேஷ், விரிவான தகவல்களுக்கு. டெல்லி சென்றிருக்கக்கூடிய தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அங்கு இருந்தபடியே இங்கு இருக்கக்கூடிய பல்வேறு இந்த பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மாவட்டங்களில் இருக்கக்கூடிய அதிகாரிகள், அமைச்சர்கள் அனைவரையும் இணைத்து ஒரு ஆலோசனையை காணொலி வாயிலாக நடத்தி வருகின்றார் அப்படிங்கிறதோட அந்த காட்சிகளையும் பார்க்கின்றோம். நம்முடைய செய்தியாளர் வழங்கிய தகவல்களையும் நாம் கேட்டிருந்தோம். இன்னைக்கு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.